தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய சொல்லவில்லை என தலைமை ஆசிரியர் தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரியாஸ். விவரங்கள். மோனிஷா, புதுக்கோட்டை அடுத்த நமனசமுத்திரம் அருகே உள்ள தேக்காட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட நமனசமுத்திரம் குடியிருப்பு. இந்த ஊராட்சி ஒன்றிய நடுவே தொடக்கப்பள்ளியில 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ளது. இந்த பள்ளியில சுமார் 30 மாணவிகள் படித்து வராங்க. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் கலா என்பவர் கடந்த 18 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். மேலும் அதே பள்ளியில் உதவி ஆசிரியர் தினேஷ் ராஜா என்பவர் 11 ஆண்டுகளாக இப்பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கடந்த 10ஆம் தேதி தலைமை ஆசிரியர் பள்ளியில் பயிலும் மாணவர்களை பள்ளி கழிவறையை சுத்தம் செய்ய மேலும் பரவி நிலையில இது குறித்து தலைமை ஆசிரியர் கலாவிடம் கேட்டபோது கடந்த 3 ஆண்டுகளாக பள்ளி கழிவறை சுத்தம் செய்ய தனியார் ஆள் நமனசமுத்திரம் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த ராணி என்பவர் நியமனம் செய்வதாகவும், இந்நிலையில நமனசமுத்திரம் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த வீரம்மாள் மற்றும் குறிஞ்சிப்பட்டியை சுதா ஆகிய இருவரும் காலை உணவு திட்டத்தில் சமையல் செய்து வராங்க. இந்நிலையில்தான் வீரம்மாள் சுதாவை காலை உணவு சமையல் செய்ய வர வேண்டாம் என கூறியதாகவும், இதனை தலைமை ஆசிரியர் என்னிடம் கேட்காமல் அவரை வேலைக்கு வர என கூறியிருக்கிறார் என்று காரணத்திற்காக கழிவறையை சுத்தம் செய்ய வரும் ராணி என்ற பெண் பள்ளிக்கு வருவதற்கு முன்பாக வீரம்மாள் வேணுமென்று தன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் அவரது மகன் மற்றும் ஒரு சில மாணவர்களை சேர்த்து கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது அந்த வீடியோவாக படம் பிடித்து அதை சமூக வலைதளங்கள்ல பரவி வைத்திருக்காகவும், இதுக்காக மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைக்கவில்லை என்றும் விளக்கம் தெரிவித்திருக்காரு. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரியாஸ்.